Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ்ல எல்லாரும் என்கிட்ட கேட்டிருந்த 2022ல ரிலீஸ் ஆன BL அனிமி சீரிஸ் தான் பார்க்க போறோம். சீரிஸோட நேம் என் காதலே. இப்போ வாங்க இந்த சீரிஸை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தலாம். இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மெயின் லீட் 2 பேர் தான். இங்க நல்லா Black கலர் ஹேர்ல முட்டைக்கண்ணை போட்டு கியூட்டா ஒரு பையனை காட்டுறாங்க இல்லையா? இந்த பையன் தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவனோட பேரு மியானோ. ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க பையன். நம்ம பையன் மியானோக்கு ஸ்கூல் புக்ஸை படிக்கிறத விட நாவல் புக் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுலயும் BL நாவலோட பெரிய ஃபேன். எங்க இவன் BL நாவல் படிக்கிற விஷயம் ஸ்கூல் பசங்களுக்கு தெரிஞ்சா எங்க இவனை தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயந்து இவன் BL நாவல் படிக்கிற விஷயத்தை சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க நம்ம மியானோக்கு பார்ட்னரை நம்ம சசாகி கிடைக்கிறான். இந்த சசாகி வேற யாரும் இல்ல, இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. இவனை பத்தி சொல்லணும்னா ஹை ஸ்கூல்ல ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட். படிப்புல வீக்கு ஆனா ஃப்ராடு தனத்துல நம்பர் 1. இப்படி இருக்கு நம்ம பையன் சசாகிக்கு அவனோட ஜூனியர் மியானோ மேல காதல் வர அவன் காதலை எப்படி மியானோ கிட்ட சொல்றதுன்னு தெரியாம புத்திசாலித்தனமா மியானோக்கு BL நாவல் பிடிக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனும் BL நாவல் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நடிச்சு பயவுல மியானோ கிட்ட க்ளோஸ் ஆகுறான். இப்படி பல பிளான் பண்ணி மியானோ கூட க்ளோஸ் ஆன நம்ம சசாகி அவனோட காதலை மியானோ கிட்ட சொன்னானா, மியானோ அவனோட காதலை ஏத்துக்கிட்டானான்னு இனி வர எபிசோட்ஸ்ல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி சாரி டியர்ஸ், என்னால ரெகுலரா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா போன மாசம் ஃபுல்லா எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருந்தனால அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் என்னால ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனா இனி தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் ரெகுலரா வீடியோ கொடுக்க முயற்சி பண்றேன். யாரும் கோவப்பட வேண்டாம், டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். பேலன்ஸ் வச்சிருக்க சீரிஸோட எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அனிமி சீரிஸும் கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சீரிஸோட ஓப்பனிங்லேயே எல்லா ஸ்கூல்லையும் தான் தான் பெரிய ரவுடின்னு சொல்லி ஒரு கும்பல் சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரவுடி பசங்க மியானோவோட ஃப்ரெண்டை போட்டு அடி பொழந்து எடுத்துட்டு இருக்க அதை பார்த்து கடுப்பான மியானோ இந்த பசங்க திரும்பவும் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த விஷயத்த முதல்ல நான் சீனியர் ஹீரோனோ கிட்ட சொல்லணும்னு வேகமா கால் அட்டன் பண்ண ஹீரோனோ, என்னாச்சு மியானோ, எதுக்காக கால் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்க, மியானோ சீனியர் அந்த ரவுடி பசங்க திரும்பவும் என் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரமா வந்து என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்க, ஹீரோனோ சாரி மியா, நான் இப்ப ஸ்கூல்ல இல்ல, ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே வந்திருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட மியா காலை கட் பண்ணிட்டு பயப்படக்கூடாது, நாமளே இவங்களை ஒரு வழி பண்ணிடலாம்னு சொல்லி மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப, அப்ப அங்க தொடப்பத்தோட நம்ம செகண்ட் ஹீரோ சசாகி வரான். அவன் மியானோவை பிடிச்சு நிறுத்தி, நீ எங்க போற, இந்த தொடப்பத்தை பிடிச்சுக்கிட்டு இங்கே இரு, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அதை பார்த்த மியானோ சசாகி சீனியர் ரொம்ப கூலா இருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல 3 மாசத்துக்கு முன்னாடி மியானோ ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. அப்ப அங்க சசாகி வேகமா ஓடி வந்து மியானோ தோள் மேல கை போட்டு, குட் மார்னிங் மியா, இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான மியானோ, சீனியர் என்ன கியூட்னு சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்ன பார்க்க சென்சிட்டிவான பொண்ணு மாதிரியா இருக்குன்னு சொல்லி கேட்க, சசாகி இல்ல பையன் மாதிரி தான் இருக்க, ஆனாலும் ஒரு விதமா நீ கியூட்டா இருக்குன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு போனதை நினைச்சு பார்த்துட்டு இருக்க. அங்க நம்ம சசாக்கியை காட்டுறாங்க. அவன் அந்த பசங்க கிட்ட, ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா, இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில உங்க வாயெல்லாம் வெத்தலை பாக்கு போட போது பாருன்னு சொல்லி வசனம் பேசிட்டே போயிட்டு இருக்க. இதோட இந்த சீன் இங்கே கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் மியானோ ஸ்கூலுக்கு வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் ரேக்ல எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அப்போ அங்க சசாக்கி வரான். அவன் திரும்பவும் மியானோவை கட்டி பிடிச்சு குட் மார்னிங் மியான்னு சொல்ல, மியானோ என்ன பண்றீங்க சீனியர், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, ப்ளீஸ் திரும்பவும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, உங்களுக்கு என்ன பார்த்தா டோகன்ஷி மாதிரியே தெரியுதுன்னு சொல்லி அவன் படிக்கிற BL நாவல் புக்கோட ஆக்டர் நேம சொல்ல, அதை கேட்ட சசாக்கி கன்ஃபியூஸ் ஆயிட்டு, எனக்கு அப்படி தெரியல, ஆமா அது இருக்கட்டும், யார் அந்த டோகன்ஷின்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட மியானோ, அச்சச்சோ கோவத்துல BL ஆக்டர் நேம சொல்லிட்டோமே, இதை எப்படி சமாளிக்க போறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு, சீனியர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சும்மா அடிச்சு விட்டேன், நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, சசாக்கி இல்ல நீ இதே மாதிரிதான் டிஃப்ரெண்டா நிறைய நேம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, யார் அவங்கன்னு சொல்லி கேட்க, ஏன் இவரு என்ன எதையுமே மறக்காம மைண்ட்ல வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, இன்னையோட என் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க. சசாக்கி மியானோ கிட்ட, சரி அதை விட உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் புக் படிக்க பிடிக்குமா, அப்படி நீ இன்ட்ரெஸ்டிங்கா படிச்ச நாவல் புக்ல ஒரு புக் இருந்தா எனக்கு எடுத்துக்கூடன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட மியானோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, எனது என்னோட ஃபேவரட் நாவலா, நான் BL நாவல் படிக்கிறேங்கிற விஷயம் மட்டும் சீனியருக்கு தெரிஞ்சா அவர் என்ன நினைப்பாரு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு மியானோ சசாகி கிட்ட, சீனியர் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாவல் புக் படிக்க பிடிக்கும்னு சொல்லி கேட்க, சசாக்கி நான் பொதுவா நாவல் புக்ஸ் எல்லாம் படிச்சது இல்ல, ரீசெண்டா என்னோட தங்கச்சி ஒரு ஆக்ஷன் நாவல் புக் கொண்டு வந்து படிக்க சொல்லி கொடுத்தா, ஸ்டோரி வேற இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால அந்த புக்கை நான் சீக்கிரமா படிச்சு முடிச்சிட்டேன், அதான் இப்போ உன்னோட ஃபேவரட் நாவல் புக் படிக்கலாம்னு சொல்லி கேட்டேன், ஏன் மியா நான் உன்னோட ஃபேவரட் நாவல் புக்கை படிக்க கூடாதான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட மியானோ வேற வழி இல்லாம அவன் பேக்ல இருந்து BL நாவல் புக் எடுத்து கொடுத்து, சீனியர் இப்போ நான் இந்த நாவலை தான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கொடுக்க, சசாக்கி அப்படியா, அப்ப நானும் இதே நாவலையே படிக்கிறேன்னு சொல்லி புக்கை வாங்க, மியானோ ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த புக்கை நீங்க படிக்கும் போது தனியா தான் படிக்கணும், அதே மாதிரி இந்த புக்கை நீங்க படிக்கிறேங்கிற விஷயத்த வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, சசாக்கி எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி அந்த புக்கை வாங்கிட்டு அங்கிருந்து போக, அடுத்த நாள் புக்கை படிச்ச சசாக்கி வேகமா கிளாஸ்க்கு போயிட்டு இருக்க மியானோவை கூப்பிட்டு நிறுத்தி, நேத்து நீ கொடுத்த நாவல் புக்கை தான் படிச்சிட்டு இருந்தேன், ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா அந்த ஸ்டோரியோட எண்டிங்ல 2 பசங்க ஹோட்டலுக்குள்ள போற மாதிரி காட்டி கதையை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அவன் பேசினதை கேட்டு அங்கிருந்த மத்த பசங்க எல்லாம் திரும்பி நம்ம சசாக்கி
சசாக்கியை பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்த்த மியானோ கதை முடிஞ்சதுன்னு சொல்லி சசாக்கியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி மியானோ சசாக்கியோட வாயோட சேர்த்து ஒரு அடி போட்டு கண்ட்ரோல் பண்ண மியானோ சசாக்கியை தனியா கூட்டிட்டு வந்து, இங்க பாருங்க சீனியர், இந்த புக்கை பத்தி வெளியே யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. நீங்க இப்படிப்பட்ட புக்கை படிக்கிறீங்கிற விஷயம் மட்டும் வெளியே யாருக்காவது தெரிஞ்சா எல்லாரும் உங்களை தப்பா நினைக்கவும் வாய்ப்பு இருக்கு, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல சசாக்கி சோகமா எனக்கு புரிஞ்சுது. ஆனா எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தையும் அந்த ஸ்டோரி பத்தின என்னோட கருத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் இதுக்கு முன்னாடி பாய்ஸ் லவ் ஸ்டோரி எல்லாம் படிச்சதில்ல, நான் ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்டோரி மட்டும்தான் படிச்சிருக்கேன். ஆனா இந்த ஸ்டோரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுல வர ஹீரோக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவனோட கஷ்டத்தை லவர் முன்னாடி காட்டிக்காம அவன் ரொம்ப அன்பாவும் கூலாவும் நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஃபேவரட் பார்ட் அதுன்னு சொல்ல அதை கேட்ட மியானோ பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு, என்னது உங்களுக்கு அந்த பார்ட் தான் ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் அந்த பார்ட் தான் ரொம்ப பிடிக்கும் சீனியர், நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரே டேஸ்ட்னு சொல்லி அவனை மறந்து அந்த ஸ்டோரியை பத்தி பேச ஆரம்பிக்க சசாக்கி நம்ம மியானோவை வெச்சக்கன் எடுக்காம பார்த்துட்டு இருக்க. இங்க மியானோ அந்த ஸ்டோரியில வர ஹீரோ ரொம்ப கூலா இருப்பான், அவனோட உணர்வுகளை வெளிப்படுத்துற விதம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி வெக்கப்பட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த சசாக்கி ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு, இவன் ஏன் இவ்ளோ கியூட்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. மியானோ சசாக்கி கிட்ட, சீனியர் கவலைப்படாதீங்க, இந்த ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆயிடும். நான் அந்த புக்கை வாங்கினது உங்ககிட்ட தரேன், அந்த புக்கை நீங்க ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன்னு சொல்ல சசாக்கி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அடுத்த நாள் சசாக்கி அவன் வீட்டுல பண்ண குக்கீஸை எடுத்துட்டு மியானோவை பார்க்க கிளாஸ்க்கு வர சீனியரை பார்த்த மியானோ, சீனியர் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க சசாக்கி, அதுவா நான் இங்க முக்கியமான ஒருத்தரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், அப்படியே எனக்கு அழகான நாவல் கொடுத்த உனக்கு ஒரு கிஃப்டா என் வீட்டுல பண்ண குக்கீஸை கொடுத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன். இந்த குக்கீஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லி கேட்க மியானோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஸ்வீட்டை வாங்கிக்க. அதை பார்த்தா மியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி மியானோவை பார்த்துட்டு இருக்க. சசாக்கி மியானோ கிட்ட, சரி மியா எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் இப்ப கிளம்புறேன், உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக குக்கீஸோட வர மியாவை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு, ஏண்டா சீனியர் உன் கிளாஸ் ரூம் தேடி வந்து அவர் வீட்டை பண்ண குக்கீஸை கொடுத்துட்டு போற அளவுக்கு நீயும் சீனியரும் க்ளோஸ் ஆயிட்டீங்களா என்ன? இங்க பாருடா, அவர் ரொம்ப மோசமானவர், அவர்கிட்ட பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல அதை கேட்ட மியானோ, நீங்க அவரை தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன், சசாக்கி சீனியர் ரொம்ப நல்லவர்றான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதனால் ஹீரோனோ டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்காக மியாவோட கிளாஸ்க்கு வரான். வந்தவன் மியா கிட்ட, என்ன மியா எப்படி இருக்க? ஆமா இப்பெல்லாம் சசாக்கி அதிகமா உன்னை பார்க்க கிளாஸ்க்கு வரதா நான் கேள்விப்பட்டேன், ஏதாவது பிரச்சனையா? அவன் உனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தானா அதை மறைக்காம உண்மையை என்கிட்ட சொல்லு, நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன்னு சொல்ல மியா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சீனியர், சசாக்கி சீனியர் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறாரு, ரொம்ப நல்லவர்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ஹீரோனோ, என்னது அவன் நல்லவனா? இவனுக்கு இன்னும் சசாக்கி பத்தி உண்மை தெரியலன்னு நினைக்கிறேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே பேசிட்டு, சரி அதை விடு மியா, உனக்கு ஸ்டூடெண்ட் மீட்டிங் ரூம் எங்க இருக்குன்னு தெரியும்லன்னு சொல்லி கேட்க மியா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சீனியர், நான் இந்த கேம்பஸையே அலசி வச்சிருக்கேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, இந்த டாக்குமெண்ட்டை நான் கரெக்டா மீட்டிங் ரூம்ல வச்சிடுவேன். அது இருக்கட்டும் சீனியர், நம்ம ஸ்கூலுக்கு கியூட்டா ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் வந்திருக்கிறதாவும் அந்த பையன் கூட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி கேள்விப்பட்டனே, என்ன சீனியர் அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையனுக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஓடிட்டு இருக்கா என்னன்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டே கேட்க அதை பார்த்த ஹீரோனோ அவன் கையில வச்சிருக்க புக் எடுத்து நம்ம மியானோட மண்டையில ஒரு அடி போட்டு, என்ன வளரிட்டு இருக்க நீ? அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையனும் நானும் ஒரே ரூம்ல தங்கி இருக்கோம், அதனாலதான் அவனை பார்த்தா சிரிக்கிறேன் பேசுறேன் அவ்வளவுதான், அதை வச்சு நீயா என்ன கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க மியானோ, நான் எந்த கற்பனையும் பண்ணல சீனியர், நீங்க அடிச்ச அடியிலேயே எல்லாம் தெளிவாயிருச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணிட்டு சசாக்கி வரான். சசாக்கிய பார்த்து கடுப்பான ஹீரோனோ, இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? அது மட்டும் இல்லாம என்னோட ஜூனியர் கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு, எதுக்காக இப்ப இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க சசாக்கி, அதுவா நான் மியானோ கிட்ட வாங்கின ஒரு பொருளை திருப்பி கொடுத்துட்டு போறதுக்காக வந்தேன் அவ்வளவுதான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோனோ, அப்படியா சீக்கிரமா கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக சசாக்கி மியானோ கிட்ட அவன் கொடுத்த புக்கை திருப்பி கொடுத்துட்டு, ஏன் இந்த புக்கை நான் நேத்தே படிச்சு முடிச்சுட்டேன், கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அடுத்த பாட்டு எப்ப கிடைக்கும்னு சொல்லி அவனை மறந்து அவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்க. அதை கேட்ட மியானோட கிளாஸ் பசங்க எல்லாம் அது என்ன புக்கா இருக்குன்னு சொல்லி ஆர்வமா எட்டி பார்க்க அதை பார்த்த மியா, நான் இவருக்கு இந்த புக்கை கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இவரை முதல்ல எங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு சொல்லி மியா வேகமா சசாக்கி அந்த இடத்துல இருந்து தனியா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க சசாக்கி மியா கிட்ட, என்னாச்சு மியா ஏதாவது பிரச்சனையா, எதுக்காக என்ன தனியா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க மியா, பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்ல சீனியர், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த புக்கை பத்தி பொது இடத்துல பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? நீங்க இப்படிப்பட்ட நாவல் புக் படிக்கிறீங்கிற விஷயம் மட்டும் ஸ்கூல்ல இருக்க மத்த பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உங்களை மதிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி, சாரி மியா, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தனால என்ன மறந்து கத்தி பேசிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட மியானோ அவன் பாக்கெட்ல இருந்து நோட் எடுத்து எழுதிட்டு இருக்க. அதை பார்த்த சசாக்கி, மியா என்ன எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க மியா, அதுவா உங்களுக்கு எந்த டைப் புக் பிடிக்கும்னு நான் நோட்ஸ் எழுதி வச்சிட்டு இருக்கேன், அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நான் புக் வாங்க போகும்போது உங்களுக்கான புக்கை என்னால கரெக்டா வாங்கிட்டு வர முடியும், அதுக்காகத்தானே சொல்ல கேட்ட சசாக்கி, இந்த மியானோ ஏன் தான் இவ்ளோ கியூட்டா இருக்கானோ தெரியலன்னு சொல்லி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க நம்ம மியானோவை சசாக்கி ரசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஈவினிங் சசாக்கி
சசாக்கி மியானோ கிட்ட, மியா மார்னிங் உனக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொன்னையே, எதனால உனக்கு ஸ்வீட் பிடிக்காது? ஓவர் ஸ்வீட் பிடிக்காதா இல்ல ஸ்வீட்டே பிடிக்காதான்னு சொல்லி கேட்க, மியா ஆமா சீனியர், எனக்கு ஸ்வீட் சுத்தமா பிடிக்காது. சொல்ல போனா என்னால ஒரு ஸ்லைஸ் கேக்கு கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்ல, சசாக்கி அப்பனா நீ ஜூஸ்ல கூட ஸ்வீட்னஸ் இல்லாத ஜூஸை தான் குடிப்பியான்னு சொல்லி கேட்க, மியா ஆமா சீனியர், ஸ்வீட் இல்லாத ஜூஸை தான் என்னால குடிக்க முடியும். எனக்கு அந்த மாதிரி ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பேசிட்டே போயிட்டு இருக்க. ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது சீரிஸோட ஓப்பனிங்ல மியாவோட ஃப்ரெண்டை போட்டு ரவுடி பசங்க அடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த மியா அவனோட சீனியருக்கு கால் பண்ண, சீனியர் என்னால வர முடியாதுன்னு சொன்னதும் மியா அவனோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக போகும்போது நம்ம சசாக்கி வருவான் இல்லையா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அதுல மியா செவுத்துக்கு பின்னாடி இருந்து அவன் சீனியருக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறதையும், செவுத்துக்கு பின்னாடி இருந்து அவன் ஃப்ரெண்டை எட்டி பாக்குறதையெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம சசாக்கி பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் மியாவோட பேக் போஸ பார்த்துட்டு, இந்த பையன் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கான், அது மட்டும் இல்லாம இவன் என்ன டிசைன் பேண்ட் போட்டிருக்கான், அது மட்டும் இல்லாம அங்க மறைஞ்சிருந்து என்னத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த நம்ம சசாக்கி மியானோ ஃபைட்டுக்கு போக போறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சசாக்கி வேகமா ஓடி வந்து மியானோவை தடுத்து நிறுத்த, மியானோ யாரா நம்ம மேல கை வச்சதுன்னு சொல்லி நிமிந்து நம்ம சசாக்கிய பார்க்க, இவ்ளோ க்ளோஸ் அப்பா இருக்க நம்ம மியாவை பார்த்த சசாக்கி, இவன் என்ன இவ்ளோ அழகா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்ததையும், அடுத்து பசங்களோட சசாக்கி ஃபைட்டை முடிச்சுட்டு தனியா நின்று திரும்பவும் அந்த பையனை எப்ப மீட் பண்ணுவேன்னு தெரியலையேன்னு சொல்லி மியானோவை நினைச்சு சசாக்கி புலம்பிட்டு இருக்க, அப்ப அங்க ஹீரோனோ வரான். அவன் சசாக்கிய பார்த்துட்டு, இங்க தனியா நின்று என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோனோ பேசுறது கூட காதுல விழுகாம நம்ம சசாக்கி மியானோவையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோனோ நம்ம சசாக்கியோட மண்டையில அடிச்சு, என்னடா புலம்பிட்டு இருக்க, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா, அம்மா அந்த பசங்களை எங்க போனாங்கன்னு சொல்லி கேட்க, சசாக்கி அந்த பசங்க எப்பவோ இங்கிருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோனோ அப்படியா, அம்மா அந்த பசங்க பார்க்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கேட்க, சசாக்கி அவங்க பார்க்கும்போது சீனியர் பசங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்கன்னு சொல்ல, ஹீரோனோ அப்படியா, அப்பவா இந்த விஷயத்தை நம்ம போய் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி கூப்பிட, சசாக்கி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு திரும்பவும் அந்த பையனை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஹீரோனோவோட மொபைலுக்கு மியா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதுல அவன் சசாக்கி சீனியருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னதா சொல்லிருங்கன்னு எழுதி இருக்க. ஹீரோனோ சசாக்கி கிட்ட, டேய் மியானோவோட ஃப்ரெண்டை நீ காப்பாத்தினதுக்காக உனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கான்னு சொல்லி மொபைல மெசேஜை காட்ட, மெசேஜை பார்த்த சசாக்கி அந்த பையனோட பேரு மியானோவான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்ததை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க. மியா சசாக்கி பக்கத்துல வந்து, என்னாச்சு சீனியர், நீங்க ஓகே தானேன்னு சொல்லி கேட்க, சசாக்கி நான் ஓகே தான், வா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு போலான்னு சொல்லி கூப்பிட, மியா சசாக்கி கிட்ட, சீனியர் நிஜமாவே நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சசாக்கி திரும்பி நம்ம மியாவை பார்த்து சிரிச்சிட்டு ஓகே தான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து போக, அடுத்த நாள் மியா எப்பவும் போல ட்ரெயின்ல ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க. அப்ப அங்க சசாக்கி வரான். அவன் மியாவை பார்த்துட்டு, அட மியா நீயும் எப்போ இந்த டைமுக்கு தான் ஸ்கூலுக்கு போவியான்னு சொல்லி கேட்க, ஆமா சீனியர், இந்த டைம்ல தான் ட்ரெயின்ல கூட்டம் கம்மியா இருக்கும், அதனாலதான். அது இருக்கட்டும், நீங்களும் இந்த டைமுக்கு தான் ஸ்கூலுக்கு வருவீங்களான்னு சொல்லி கேட்க, சசாக்கி இல்ல நான் பொதுவா 3வது ட்ரெயினுக்கு தான் வருவேன், இன்னைக்கு ஒர்க் இருக்கனால சீக்கிரமா வந்தேன்னு சொல்ல, அதை கேட்ட மியா அப்படியா சீனியர், அப்புறம் நீங்க கொடுத்த குக்கீஸ் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அந்த குக்கீஸை நீங்க எந்த ஷாப்ல வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட சசாக்கி, என்னது ஷாப்ல வாங்கினா, இங்க பாருப்பா அந்த குக்கீஸ் என் அம்மா குக் பண்ணது, என் அம்மா குக்கீஸ் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க, அவங்க கூட என் தங்கச்சி சேர்ந்து குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல, அதை கேட்ட மியானோ, அப்ப நீங்க உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க, சசாக்கி என்னோட வேலையெல்லாம் அவங்க குக் பண்ண குக்கீஸை கொண்டு வந்து டேபிள்ல அடுக்கி வைக்கிறது மட்டும் தான் சொல்ல, அதை கேட்ட மியா அப்படியா சீனியர், அப்புறம் எதுக்காக நீங்க பிரேக் டைம்ல வெளியே விற்கிற குக்கீஸை வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, சசாக்கி ஏன்னா எனக்கு காத்தோட்டமா வச்சிருக்க குக்கீஸை வாங்கி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஸ்கூல் ஸ்டேஷனுக்கு வர, அதை பார்த்த மியா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னது அதுக்குள்ள ஸ்கூல் ஸ்டேஷன் வந்துருச்சா, இன்னைக்கு ட்ரெயின் இவ்வளவு ஃபாஸ்டா வந்திருக்கா, இல்ல நான் சீனியர் கூட பேசிட்டே வந்ததுல எனக்கு ஸ்டேஷன் வந்தது தெரியலையா, ஒன்னும் புரியலையான்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்க. அப்ப வான கருக்கல் போறத பார்த்த மியா சசாக்கி கிட்ட, சீனியர் சீக்கிரம் வாங்க மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட சசாக்கிக்கு திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அதுல நம்ம சசாக்கி ஹீரோனோவோட நோட்டை பார்த்து நோட்ஸ் காப்பி பண்ணிட்டு இருக்க. டயர்டான சசாக்கி டேபிள் மேல படுத்துட்டு, நான் இன்னும் எவ்வளவு நோட்ஸ் எழுத வேண்டியது இருக்கு, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த பையனை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி புலம்ப, அதை கேட்ட ஹீரோனோ, நீ முதல்ல இப்படி புலம்புறதை நிறுத்திட்டு நோட்ஸ் எழுதுற வழியை பாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க கிளாஸ்க்கு மியானோ வரான். அவன் ஹீரோனா கிட்ட, சீனியர் இந்த டாக்குமெண்ட்டை கமிட்டி மெம்பர்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. மியானோவோட வாய்ஸை கேட்ட சசாக்கி, இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி எழுந்து மியானோவை பார்த்த சசாக்கி வேகமா எழுந்து மியானோவோட பக்கத்துல வந்து மியானோவை உத்து பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த ஹீரோனோ, ஏன்டா எதுக்காக இப்படி என் ஜூனியரை உத்து பார்த்துட்டு இருக்க, இங்க பாருடா உன் வேலைத்தனத்தை என்னோட ஜூனியர் கிட்ட காட்டினு உன்னை கொன்றுவன் பாத்துக்க, அப்புறம் இங்க பாரு மியா, இவனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல இவன் உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தானாலோ உடனே அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லு, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவங்க பேசுறது எதையுமே சசாக்கி காதுல கூட வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு மியானோவோட ஷோல்டரை பிடிச்சிட்டு, இவனோட ஷோல்டர் பசங்க ஷோல்டர் மாதிரி ஹார்டா இல்ல ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதை பார்த்து கடுப்பான ஹீரோனோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் ஜூனியர் மேல கை வச்சிருப்பேன்னு சொல்லி அவன் கையில இருக்க நோட் எடுத்து அவன் மண்டையிலே அடி போட்டு, போய் பேலன்ஸ் இருக்க நோட்ஸை காப்பி பண்ணு போ, உனக்கு மட்டும் நோட்ஸ் காப்பி பண்ற வேலை இல்லாம இருந்திருந்தா நீ பண்ண வேலைக்கு நான் உன் கையை உடைச்சிருப்பேன், என் கண்ணு முன்னாடி நீ
நிக்காம சீக்கிரமா போன்னு சொல்லி கத்த சசாக்கி எதுக்காக இப்படி கோவப்படுற, அதான் நான் போயிட்டு இருக்கேன்லன்னு சொல்லி மியானாவை பார்த்து மியானோ நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் டேபிள் மேல உட்காந்து நம்ம சசாக்கி ஹிரானா மியா பேசிட்டு இருக்கிறத பார்த்து அப்ப மியாக்கு ஜாலியா பேசுறது ரொம்ப பிடிக்குமா என்னன்னு சொல்லி அவன் பேசுறதையே பார்த்துட்டு இருக்க. அன்னைக்கு ஈவினிங் மழை பயங்கரமா வந்துட்டு இருக்க. சசாக்கி ஸ்கூலுக்கு வெளியே உட்காந்துட்டு வானிலை அறிக்கையில இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு, மழை வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுனால நான் கொடைய வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப என்னடானா மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு, வேற வழியே இல்ல, மழை நின்னதுக்கு அப்புறம் தான் நம்மளால வீட்டுக்கு போக முடியும். வர வர இந்த வானிலை அறிக்கையில எதுவும் சரியா சொல்றது இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கு. அப்போ அங்க கொடையோட நம்ம மியானோ வரான். அவன் சசாக்கிய பார்த்துட்டு சீனியர் நீங்க இன்னும் வீட்டுக்கு போகலையா, என்னாச்சு நீங்க கொடைய விட்டுட்டு வந்துட்டீங்களா, நீங்க தப்பா நினைக்கலைன்னா நீங்க வேணா என் கூட வரீங்களா, நானும் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லு. அதை கேட்ட சசாக்கி இவன் ரொம்ப கைண்டானவனா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா கொடையில போலான்னு சொல்ல வரையா, அப்படின்னா நான் தான் கொடைய பிடிச்சுப்பேன் பரவாயில்லையான்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே ஒன்னா நடந்து போனதை நினைச்சு பார்த்துக்கிட்டே ஸ்கூலுக்கு வந்து சசாக்கி கிளாஸ்ல படுத்து தூங்கி போக டீச்சர் நம்ம சசாக்கியோட பக்கத்துல வந்து சசாக்கியை பார்த்துட்டு இருக்க. ஹிரோனா சசாக்கியை எழுப்பி விட சசாக்கி எழுந்து டீச்சரை பார்த்துட்டு சாரி சார் நைட்டு நான் சரியா தூங்கல அதான் தூங்கி போயிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட டீச்சர் நம்ம சசாக்கியை முறைச்சு பார்த்துட்டு இருக்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு லேட்டா வந்த சசாக்கி ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்க. அப்ப அங்க மியா வரா. அவன் சசாக்கியை பார்த்துட்டு சீனியர் இன்னைக்கு ஏன் நீங்க ஸ்கூலுக்கு இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க சசாக்கி நைட்டு சரியா தூக்கம் வராதனால காலையில கொஞ்சம் அதிக நேரம் தூங்கிட்டேன், அதனாலதான் சீக்கிரமா வர முடியல, அதுவும் நல்லதுதான்னு சொல்ல ஏன் என்னது நல்லதா என்ன சொல்றீங்கன்னு கேட்க சசாக்கி அதுவா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ல வொகாபுலரி டெஸ்ட் இருந்துச்சு, நான் லேட்டா வந்தனால என்னால அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியல அதைத்தான் சொன்னேன்னு சொல்ல அதை கேட்ட மியா அப்படியான்னு சொல்லி சசாக்கி கையில இருக்க ஜூஸை பார்த்துட்டு சீனியர் இந்த ஸ்வீட்டான ஜூஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க சசாக்கி ஆமா நீ வேணா இந்த ஜூஸை குடிச்சு பாக்குறியா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், உனக்கு ஓகேனா ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல அதை கேட்ட மியா சரி நான் குடிச்சு பாக்குறேன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி சர்ப்ரைஸ் ஆயிட்டா. ஆனா ஆல்ரெடி இந்த ஜூஸை நான் குடிச்சிட்டேனே உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க மியா பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு ஏன் இந்த ஜூஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை பார்த்த சசாக்கி மியாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. மியா சீனியர் எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போக சசாக்கி அந்த ஜூஸை பார்த்துட்டு இந்த ஜூஸை இப்ப நான் குடிக்கலாமா, இது நான் குடிக்கிறதுனால எந்த தப்பு இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்த சசாக்கி நேத்து அவன் சாப்பிட்ட ஸ்வீட்டை பத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க கிளாஸ்க்கு மியா வரா. மியாவை பார்த்த சசாக்கி எழுந்து மியா கிட்ட வந்து என்னாச்சு மியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க மியா நேத்து நம்ம பேசிட்டு இருந்த நாவலோட நெக்ஸ்ட் பார்ட் வந்துருச்சு, அந்த புக்கை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட சசாக்கி அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் மியான்னு சொல்லி அந்த கவரை வாங்கி புக்கை வெளியே எடுக்க போக மியா என்ன பண்றீங்க சீனியர் இந்த புக்கை வெளியே எடுக்காதீங்கன்னு சொல்லி கத்த அதையெல்லாம் பார்த்த ஹீரோனா எழுந்து மியா கிட்ட வந்து ஆமா இந்த கவர்ல என்னதுன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சசாக்கி டாபிக்கை சேஞ்ச் பண்றதுக்காக நேத்து அவன் சாப்பிட்ட ஸ்வீட்டோட நேம சொல்லி மியா உனக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க எனக்கு பிடிக்காது ஏன்னா அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ஸ்வீட்டை பத்தி பேசினது தான் நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்த சாக்லேட் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி அவன் வாங்கிட்டு வந்த சாக்லேட்டை காட்டி இதுல ஸ்வீட் கம்மியா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா சீனியர்னு கேட்க சசாக்கி இந்த ஸ்வீட்டை நீ எனக்காகவா வாங்கிட்டு வந்த மியா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட அவன் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ல பாத்தீங்கன்னா ஆல்கஹால் ஆட் பண்ணிருப்பாங்க. அதை தெரியாம சாப்பிட்டு நம்ம சசாக்கி ஒரு மாதிரி கேர் ஆக அதை பார்த்த ஹீரோனோ என்னாச்சு சசாக்கி நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்க சசாக்கி நான் ஓகே தான், இந்த சாக்லேட்ல ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க போல அதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட மியா சாரி சீனியர் இந்த சாக்லேட்ல ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணிருக்காங்களா நான் லேபிள பார்க்காம வாங்கிட்டேன்னு சொல்ல சசாக்கி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சிரிக்க அதை கேட்ட ஹீரோனாவும் மியானாவும் உன்னை பார்த்தாலே பிரச்சனையில இருக்க மாதிரி தெரியுது ஆனா நல்லா இருக்கேன்னு சொல்றேன்னு கத்த ஹீரோனா சசாக்கி கிட்ட டே உனக்கு அந்த சாக்லேட் சேரலன்னா போய் கீழே துப்பிட்டு வாயை கழுவிடான்னு சொல்ல சசாக்கி இல்லடா ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஆசாசையா மியானோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கான், அதை எப்படி என்னால கீழே துப்ப முடியும், அவன் மனசு கஷ்டப்படாதான்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட மியா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தயவு செஞ்சு கீழே துப்பிடுங்கன்னு சொல்லி கத்த சசாக்கியும் வேகமா ஓடி போய் அந்த சாக்லேட்டை கீழே துப்பிட்டு வாயை கழுவிட்டு இருக்க. ஹீரோனா சசாக்கி கிட்ட இப்ப எப்படிரா இருக்குன்னு சொல்லி கேட்க சசாக்கி இப்போ ஓகே தான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க மியானோ வரா. அவன் சசாக்கியோட ஃபேவரட் ஜூஸை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து இந்தாங்க சீனியர் இதை முதல்ல குடிங்கன்னு சொல்லி கொடுக்க சசாக்கி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி மியா கிட்ட இருந்து அந்த ஜூஸை வாங்க. அப்ப திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல நம்ம சசாக்கி ஹீரோ மாதிரி அந்த பசங்களை அடிக்க போவான் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. அதுல சசாக்கி சிங்கம் மாதிரி போய் அந்த பசங்களை அடிச்சு போடுவான்னு பார்த்தா அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து நம்ம சசாக்கிய போட்டு குமுறி எடுத்துட்டு அங்கிருந்து போயிருக்கு. சசாக்கி என்ன இவனுங்க இவ்ளோ மோசமானவனுங்களா இருக்கானுங்க, வயிறு வேற ரொம்ப வலிக்குதே என்னால எந்திரிக்க கூட முடியல, லஞ்ச் டைம் வேற முடிய போகுது, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டே வலி தாங்க முடியாம உட்காந்துட்டு இருக்க. அப்ப அங்க மியா வரான். அவன் ஜன்னல் வழியா சசாக்கிய பார்த்துட்டு சீனியர் நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சசாக்கி மியாவை பார்த்து என்னடா கேள்வி இது, வலி பயங்கரமா இருக்கு, அப்புறம் இங்க பாரு மியா நான் இப்படி அடிவாங்கின விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்கோ, வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத, முக்கியமா உன்னோட சீனியர் ஹீரோனா கிட்ட சொல்லிடாத, அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பயங்கரமா கோவப்படுவான், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்ல அதை கேட்ட மியா எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லி வேகமா ஓடி போய் பேண்டேஜ் கொண்டு வந்து சசாக்கி கிட்ட கொடுத்து
சீனியர் இந்த பேண்டேஜை போட்டுக்கோங்க சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்ல மியாவோட கையை பார்த்த சசாக்கி இவன் கை என்ன என் கையை விட ரொம்ப குட்டியாவும் சாஃப்டாவும் இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு பேண்டேஜை வாங்கின நம்ம சசாக்கி மியாவை பார்த்து மியா நீ என் கூட டேட்டிங் வரையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட மியா ஷாக் ஆயிட்டு இப்ப நீங்க என்ன சொன்னீங்க சீனியர் எதுக்காக நீங்க என்ன இப்படி கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சசாக்கி சிரிச்சுட்டு சரி சரி விடு அம்மா உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அப்ப கரெக்டா மியாவோட ஃப்ரெண்டு மியாவை கூப்பிட சசாக்கி உன் ஃப்ரெண்டு உன்னை கூப்பிடுறான் பாரு நீ சீக்கிரமா கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட மியாவும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதை எல்லாம் நம்ம சசாக்கி நினைச்சு பார்த்துட்டு சசாக்கி மியாவை கூப்பிட்டு என்னோட ஃபேவரட் ஜூஸை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி நம்ம மியாவை பார்த்து சிரிக்க நம்ம மியாவும் திருப்பி நம்ம சசாக்கியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க இதோட என் காதலே சீரிஸ் எபிசோட் 1 கம்ப்ளீட் பண்றாங்க உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை